ஓகே, இப்போ லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஒவ்வொரு டீட்டெயிலாக சொல்லிட்டு வந்தோம். ஏன் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், பாருங்கள் 3 டிரான்சிஸ்டர் செமி பவர் டிரான்சிஸ்டர் வருது. இந்த இடத்துல 3 கேத்தோடு, ரெட் கேத்தோடு, க்ரீன் கேத்தோடு, ப்ளூ கேத்தோடு. இதுக்கு வந்து சிக்னல் போகணும். இந்த சிக்னல் போகணும், ஆம்பிளிஃபைடு சிக்னல் போகணும். ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் இருக்கணும். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் இன்புட்டு, கலெக்டர் அவுட்புட்டு. ஸோ ஆம்பிளிஃபைடு சிக்னல் என்ன பண்ணுது உங்களுக்கு, இந்த ஒவ்வொரு டிரான்சிஸ்டருடைய கலெக்டர்லேருந்து ஒரு ரெசன்ஸ் வழியாக கேத்தோடுக்கு போகுது. இந்த கேத்தோடுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம், இதுக்கெல்லாம் என்ன பேர் சொல்லியிருக்கோம், இதுக்கெல்லாம் கேத்தோடு லோடு ரெசிஸ்டர். இது பேர் கேத்தோடு லோடு ரெசிஸ்டர். நியர்லி 4K7 இது நம்ம 4K7. இந்த ரெசிஸ்டர் வந்து நியர்லி 15K வரும். நியர்லி 15K. பேஸ் பயாஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 220 ohms இல்லைன்னா 560 ohms வரும். 220 ohms இல்லைன்னா 560 ohms வரும். இப்போ நான் பார்க்கக்கூடிய வீடியோ அவுட்புட் ஸ்டேஜ் வந்து டிஃபரன்ஷியல் டிரைவ் சிஸ்டம். டிஃபரன்ஷியல் டிரைவ் சிஸ்டம் வந்து நாம் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கோம். டிஃபரன்ஷியல் டிரைவ் சிஸ்டம்னா என்ன, குரோமாய்ஸ்லேருந்து R-Y, B-Y, G-Y சிக்னல் வெளியே வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா டார்க் ரெட்டு, டார்க் க்ரீன், டார்க் ப்ளூ வரும். இந்த மூணும் போய் டிரான்சிஸ்டரில் ஆம்பிளிஃபை நேராக கேத்தோடுக்கு போகும். அப்படி போச்சுன்னா நமக்கு கிடைக்கிற பிக்சர் எப்படி இருக்குன்னா டார்க் பிக்சராக தான் இருக்கும். ஆடியோ வருது ஒரு டிவியில், டார்க்காக இருக்குது அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு பார்க்கணும், இந்த வீடியோ அவுட்புட் ஸ்டேஜினுடைய கலெக்டர் பேஸ் எமிட்டருடைய வோல்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் என்னவாக இருக்கும், ஒய் ஆம்பிளிஃபையர் சிக்னல் வரல அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். ஏன்னா லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கோம், குரோமாய்ஸ்லேருந்து ஒய் சிக்னல் மட்டும் வெளியே வந்து ஆம்பிளிஃபை ஆகுது ஒரு டிரான்சிஸ்டரில். அந்த ஆம்பிளிஃபை ஆன டிரான்சிஸ்டர் நேரம் என்ன செய்யுது, எமிட்டர் ஃபாலோவர். 3 டிரான்சிஸ்டருடைய எமிட்டருக்கு இந்த சிக்னல் வந்து உள்ளே போகுது. போகிற வழியில் ஒரு ப்ரீசெட் இருக்குது. அந்த ப்ரீசெட் பேர் டிரைவ் ப்ரீசெட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 3 ப்ரீசெட் டிரைவ் இருக்குது, 3 கட் ஆஃப் ப்ரீசெட் இருக்குது. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோலாம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு டிரான்சிஸ்டருடைய ஆம்பிளிஃபிகேஷனுடைய பேஸ் பயாஸ் ரெசிஸ்டன்ஸை கூட்டி குறைச்சி பேஸ் பயாஸ் வோல்டேஜை மாற்றலாம். அப்படி பேஸ் பயாஸ் வோல்டேஜை மாற்றணும் அப்படின்னா டிரான்சிஸ்டரோட ஆம்பிளிஃபிகேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுக்கு நிறையா வீடியோ கொடுத்துருக்கோம். அதே மாதிரியே ஒரு டிரான்சிஸ்டருடைய எமிட்டர் பயாஸ் இருக்கு இல்லையா, எமிட்டர் ஸ்டெபிலைசிங் ரெசிஸ்டர் அப்படின்னு பேர். அதனுடைய வேல்யூவை கூட்டி குறைக்க மூலியமாக டிரான்சிஸ்டரோட ஆம்பிளிஃபிகேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை தான் உங்களுக்கு கட் ஆஃப் ப்ரீசெட் கொடுத்துருக்கு. ரெட் கட் ஆஃப், க்ரீன் கட் ஆஃப், ப்ளூ கட் ஆஃப் ப்ரீசெட். இது வந்து ரெட் கட் ஆஃப், ரெட்டு, இது க்ரீன், இது வந்து ப்ளூ கட் ஆஃப். ஏன்னா இது ப்ளூ டிரான்சிஸ்டர், க்ரீன் டிரான்சிஸ்டர், இது ரெட் டிரான்சிஸ்டர். ஓகேவா, உங்களுக்கு அந்த டிஃபரன்சியேஷன் என்னென்ன கலர் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இது லைஸ்ட் ஏரியா. ஓகேவா, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சில சர்க்கியூட்டில் டைரக்ட் டிரைவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், இது மாதிரி எமிட்டர் ஃபாலோவர் சர்க்கியூட் இருக்காது. அதாவது ஒய் ஆம்பிளிஃபையர் இருக்காது. குரோமாய்ஸிக்குள்ளேயே சிக்னல் என்ன ஆயிரும், உங்களுக்கு ஃபீட்பேக்காக உள்ளே போய் பியூர் RGB வந்துடும். அது நேராக டைரெக்டாக ஆம்பிளிஃபை ஆகும். இப்போ நான் 3 டிரான்சிஸ்டர் போட்டிருக்கேன். சில வீடியோ அவுட்புட் ஸ்டேஜில் 5 டிரான்சிஸ்டர் இருக்கும், சிலதில் 6 டிரான்சிஸ்டர் இருக்கும். சில லேட்டஸ்ட் கிட்டிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த 3 டிரான்சிஸ்டர் சேர்ந்து ஒரு சிப்பாக இருக்கும். பாருங்க, இப்படி சிப்பு மாதிரி இருக்கும், அதுதான் ஐசி மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது பேர் வந்து காப் அப்படின்னு பேர். 2 விதமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று இந்த மாதிரி ஐசி கிடைக்கும். இந்த ஐசிலேயே 3 டிரான்சிஸ்டர் இருக்கும், ரெட்டு, க்ரீன், ப்ளூ. இந்த மாதிரி சிப்பு வந்துச்சுன்னா, இப்போ பிபிஎல், சானியோ, ஆப்டானிக்கா, சோனி, பானாசோனிக் இதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிரைவ் சிஸ்டம் எப்படி இருக்கும், அவுட்புட் சிஸ்டம்னா 3 டிரான்சிஸ்டர் ஒரு பேக்கேஜாக இருக்கும். ஓகேவா, இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், RGB மாடுல். RGB மாடுல்னால் நத்திங் பட் ஒரு சிப் ஐசின்னு பேர். சில லேட்டஸ்ட் சிட்டியில் எப்படி வந்திருக்குன்னா காப்பாக வந்திருக்கு, சிப்பான் போர்டு. சிப்பான் போர்டு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு இருக்குன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிப்பான் போர்டு ரொம்ப இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ சர்வீஸில் மேனுஃபேக்சர் என்ன பண்ணுறாங்க, ரேட்டை குறைக்கணுன்னா காம்பனோட ஸ்ட்ரென்த்தை குறைக்கணும். இப்போ அதை தான் இப்போ எக்ஸ்ட்ரா பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி, LCD டிவி, LED டிவியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் இது வந்துருக்கு. அப்போது இந்த வீடியோ அவுட்புட்டில் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் இப்போ வந்து தனி இண்டிவிஜுவல் டிரான்சிஸ்டர் தான் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால், இப்போது நமக்கு எல்லோ பிக்சர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோ பிக்சர் வருதுன்னா உங்களுக்கு தெரியும், ரெட்டும் க்ரீனும் வேலை செய்யுது, ப்ளூ வேலை செய்யலைன்னு அர்த்தம்.
உங்களுக்கு ஒருவேளை இன் கேஸ் ஆஃப் டவுட் இந்த டிரான்சிஸ்டர் மேலே டவுட்டாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே ஏதோ ஓப்பன் அப்படின்னா கூட அந்த வந்துடும். இல்லை இந்த பேஸ் பயாஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன்னா கூட நமக்கு எல்லோ பிக்சர் வந்துடும். கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 டிரான்சிஸ்டரோட பயாசிங்கெல்லாம் கிட்டத்தட்ட 100% ஐடென்டிக்கல். தட் மீன்ஸ் இதனுடைய கலெக்டர் லோடு 15K, இதனுடைய கலெக்டர் லோடு 15K, இதனுடைய கலெக்டர் லோடு 15K தான். கேத்தோட ரிலேட்டட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 2K2 அல்லது 4K7. இதுலேயும் 4K7, இதுலேயும் 4K7. இதில் என்ன டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க? C2068. C2068. வேறு என்ன டைப் நம்பர் வந்தாலும் அதுக்கு கவலை இல்லை, கிட்டத்தட்ட மேட்சிங் ஆகும் வீடியோ அவுட்புட்டில். பெரும்பாலும் ஈஸியாக நம்ம தொட்ட உடனே ரெடி பண்ணுற மாதிரி இருக்கணும். நமக்கு கொஞ்சம் தியரிட்டிக்கல் நாலேஜ் எந்த அளவுக்கு ப்ரில்லியன்ஸாக இருக்கோ அதுதான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக கொண்டு வரும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ப்ராக்டிக்கலுங்கிறது நத்திங் பட். ஆனால் என்ன பண்ணணும், நிறைய பண்ணி பார்க்கணும். ப்ராஜெக்ட் நிறைய பண்ணி பார்த்தா மட்டும்தான் ப்ராக்டிக்கல் நாலேஜ் வரும். ஓகேவா? சரி, எந்த வீடியோ அவுட்புட் டிரான்சிஸ்டர் இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இண்டிவிஜுவல் டிரான்சிஸ்டராக வந்துச்சுன்னா அந்த டிரான்சிஸ்டர் நீங்கள் மாற்றி பார்த்துக்கலாம். இன்கேஸ் வந்து எல்லோ பிக்சர் வந்துச்சு அப்படின்னா தெரியும் ரெட்டு கிரீன் வேலை செய்யுது, ப்ளூ வேலை செய்யலைன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த டிரான்சிஸ்டர் வோல்ட் பண்ணும்போது அப்நார்மல் வோல்ட் காமிச்சதுன்னா, இஃப் யூ ஆர் சஸ்பெக்டட் டு பி ப்ளூ டிரான்சிஸ்டர் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் எடுத்து இதில் போட்டுட்டு இந்த டிரான்சிஸ்டர் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ மாற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டு வேலை செய்யும். ஓகேவா? இப்போ ரெட்டு ப்ளூ வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான காம்பினேஷன் கலர் உடனே வந்துடும். ஒருவேளை ரெட்டு வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், கிரீனும் ப்ளூவும் வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நமக்கு சயன் கலர் வந்துடும். சயன் கலர் வந்துனாவே ரெட்டு வரல அப்படின்னு அர்த்தம். இந்த டிரான்சிஸ்டரை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணியோ இதில் இருக்க ரெசிஸ்டன்ஸை மாற்றி போட்டு கூட நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். நம்ம இது வரைக்கும் கடைசியில் ஃபஸ்ட்லேருந்து எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். பட் இந்த மாடுலாக இருந்துச்சு, டாப்பாக இருந்துச்சுன்னா அப்படியே போர்டை மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஐசி அப்படியே ஒரு டிரான்சிஸ்டர் ஃபெயிலியரை கூட மாற்றலாம். சப்போஸ் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சின்னு வச்சுக்கங்களேன், இந்த மாதிரி மாடுலில் இப்போ வந்து இந்த ரெட்டு க்ரீனும் ஓகே, ப்ளூ ஃபெயிலியர் அப்படின்னு வருது. இதே மாதிரி சேம் மாடுல் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மாடுலில் என்ன பண்ணால் ப்ளோயரை யூஸ் பண்ணி அந்த ஐசி மட்டும், அந்த ஐசியில் இருக்கிற டிரான்சிஸ்டரை மட்டும் எடுத்து இதை எடுத்துகிட்டு இது இப்போ ரீப்ளேஸ் பண்ணி இந்த மாடுலே ரெடி பண்ணிடலாம். மாடுலே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய செட்டு வரும்பொழுது அந்த செட்டில் இருக்கிற காம்போனன்ட்ஸையும் நீங்கள்லாம் இன்டர்சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப பொறுமை அவசியம். ரொம்ப பொறுமையாக இருக்கணும். மெல்ல ட்ரேஸ் பண்ணணும். ட்ரேஸ் பண்ணி தான் ஃபாலோ பண்ணணும். ஒரு கட்டத்தில் நல்ல ஒரு ஸ்பீடாக நேச்சர் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸில் இப்போ டிசம்பர் ஜனவரி எண்டில் வந்தவங்க எல்லாருமே, ஜனவரி 20 வந்து எல்லாருக்கும் இன்றைக்கி கிளாஸ் கிட்டத்தட்ட எல்லாமே முடியுது. அடுத்து இன்னொரு வாரம் டைம் எக்ஸஸ் இருக்குது. அந்த வாரத்தில் உங்களுக்கு நான் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் எல்சிடி எல்இடி டிவியை பற்றிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஓகேவா? இப்போது நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் வந்து கோர்ஸ் ஃபீஸ் என்ன பண்ணுவோம், சிஆர்டி மட்டும் படிக்கிறதா இருந்தால் 3600 கோர்ஸ் ஃபீஸ் வரும். நிறைய பேர் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, எல்சிடி எல்இடி தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த எல்சிடி எல்இடி டிவிக்கு வந்து ரிக்கேர் பண்ணுற அமௌண்ட்டே வந்து 1400 மட்டும்தான். சப்போஸ் வெளியிலலாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் ப்ரோக்ராம் 2 நாள் ப்ரோக்ராமுக்குலாம் வாங்குகிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 5000 இருக்கும். இங்கே அப்படியெல்லாம் இல்லை. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். நல்ல ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் இருக்கும். உங்களுக்கு ஒரு டைமிங் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே 2 to 5 இந்த டைமில் நீங்கள் ஏதாவது சந்தேகம் டவுட் கேளுங்க. மற்ற நேரத்தில் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் நான் வந்து 7:30 அரௌண்ட்லேருந்து நைட் 10 o'clock வரைக்கும் கிளாஸில் இருந்துட்டுருவேன். இடையில கிடைக்கிறது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் மட்டும்தான் எனக்கு டைம் கிடைக்கும் ஈவினிங். அது ரொம்ப வேரியபிளாக இருக்கும். 3-4 ஒர்க்கு. ஓகேங்களா? இன்னொரு கன்சர்னுக்கு இன்னொரு இடத்துக்கு ஒரு யூடியூப் தகுந்தவங்கள்ட்ட ஸ்கிரிப்ட்லாம் கொடுத்துட்ருக்கோம், டேட்டாஸ் கொடுத்துட்ருக்கோம். அவங்க அனிமேஷனில் அதை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சம் அதர் நேமில் இருக்குது. இப்போ அது சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நிறைய ரெஃபரன்ஸ் வரவங்களுக்கெல்லாம் ஹிண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அது ஒரு வே. கிட்டத்தட்ட 3 months வந்து டைம் இல்லாதனால யூடியூப் சேனல் ரன் பண்ண முடியல. 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 1 யூடியூப்லேருந்து உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் மெல்ல வந்துட்டுருக்கும். ஏன்னா ப்ராஜெக்ட் ஒர்க்கு நாளைக்கெல்லாம் காலேஜ் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருது கம்ப்ளீட்டாக. இப்போ ஃப்ரீ ஆயிடுவேன் கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ ஒரு 1 week அப்புறம் வந்து வர முடியும். நிறைய புதுசாக உங்களுக்கு நாலேஜுக்கெல்லாம் கொடுக்குறேன். எதுக்காக, இதுக்குள்ளே நீங்கள் வரணும், இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும், சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? சரி, இது வரைக்கும் நம்ம என்ன கன்க்ளூஷன் பார்த்துருக்கோம், நிறையா பார்த்துருக்கோம். ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு சொல்லலைன்னா உங்களுடைய முயற்சி பயிற்சி உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொண்டு வரும். டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோ என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு எல்சிடி பற்றிய பவர் சப்ளை சர்க்யூட்ஸ்லாம் அனுப்ப போகிறேன். நிறைய போர்டு அனுப்ப போகிறேன். அதனுடைய ஸ்கிமேட்டிக்கு எல்லாத்தோட முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டால் யூனிவர்சல் போர்டு அப்படின்னு ஒரு போர்டு இருக்குது.
அந்த போர்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டிவியில் உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா அந்த போர்டை அப்படி சிம்பிளாக எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், அது எந்த மாடல் டிவியாக இருந்தாலும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் கிளாஸ். அதுதான் மெயின் முக்கியமானது. யுனிவர்சல் போர்டை பற்றி டீட்டெயில்ஸ், யுனிவர்சல் போர்டில் எப்படி வந்து போர்டுக்கு நம்ம கனெக்ஷன் பண்ணுறது தயாரிக்கிறதா கிட்டத்தட்ட. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம், எல்சிடி எல்இடியில் நான் பார்க்க போகிறேன். ஓகே, வெல் டன்.